ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை எந்த நாளில் வருது, எப்படி வழிபடணும், கண்டிப்பாக இந்த நாளில் பெண்கள், அதுவும் சுமங்கலி பெண்கள் இந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். பித்ருக்களை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபடும்போது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும். பித்ரு தோஷத்தை தீக்கும். எல்லாத்தையும் விட கொடுமையானது பித்ரு தோஷம். சில குடும்பத்துலலாம் இறந்து போன தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கெலாம் இந்த தர்ப்பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காம இருக்கும்போது அது ஒரு சாபமாக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கவே கூடாது. பித்ரு சாபம் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்களே நடக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இந்த ஒரு எளிமையான வழிபாடு மூலயமா நம்ம பித்ருக்கள் நம்மளை ஆசீர்வதித்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பாங்க. அதுக்கு குடும்ப தலைவர் அவங்க அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அன்னைக்கு ஆடி அமாவாசை, இதுக்கு நிறைய சிறப்பு வாய்ந்த நாள் இருக்குது. எல்லா மாதந்தோறும் வர அமாவாசையில் கூட வழிபடலாம். அதெல்லாம் முடியாதவங்க இந்த ஆடி அமாவாசையில் போய் ஏதாவது நதிக்கரையில் இல்லை கடலோரத்துலலாம் தர்ப்பணம் கொடுப்பாங்க. எள்ளு தண்ணி இறைச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அங்கே போய் கொடுத்துட்டு வந்த அப்புறம் கொடுக்குறவங்க அந்த காலையிலேருந்து சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு இலை போட்டு படையல் போடுவாங்கல்ல, அப்போ தான் சாப்பிடணும். அதுக்கிடையில் சாப்பிடக்கூடாது ஆண்கள். இதுவே பெண்கள் வீட்டில் சமைக்கிறவங்களும் குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். ஆனால் பெண்கள் சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும், பட்னியாக கிடந்து சமைக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் சுமங்கலி பெண்கள் எள்ளு தண்ணி இறைக்கவே கூடாது. அதே மாதிரி பெண்கள் கணவர் சாப்பிட்லன்னு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். இல்லை அதுவே கூட நமக்கு பாவமாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு சமைச்சு படையல் போட்ட பிறகு கணவர் சாப்பிட்லாம். அதுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. இந்த சிறு சிறு தவறுகளை பண்ணுறனால தான் நமக்கு நிறைய கஷ்டங்கள். ஆகஸ்ட் 3, 2024 சனிக்கிழமை மாலை 4:54 மணிக்கு அமாவாசை தொடங்குது. அதே மாதிரி 4ஆம் தேதி தான் முழுசாக அமாவாசை இருக்கும். அன்னைக்கு சாயந்தரம் 5:32க்கு அமாவாசை முடியும். நல்ல நேரம்னு பார்த்தா படையல் போடுறதுக்கு காலையில் 7:45 8:45 வரை இருக்குது. கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா 10:45 to 11:45 இருக்குது. அதையும் விட்டால் மதியானம் கரெக்டாக 1:30 to 2:30 இருக்குது. இந்த 3 நேரத்தில் எப்போனாலும் நீங்கள் படையல் போட்டு பித்ருக்களை வணங்கலாம். இது மூலயமா நம்ம குடும்பத்தில் நல்ல காரியம், நமக்கு வர்ற ஆபத்து கஷ்டங்கள்லேருந்து நம்ம முன்னோர்கள் நம்மளை காப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஆடி அமாவாசைக்கு இந்த வழிபாடை நம்ம முன்னோர்களை நினச்சி பண்ணணும். முடிஞ்சவரை இந்த நாளில் நிறைய தானம் தர்மம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. அன்னதானம் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது கொடை செருப்புன்னு வயதானவங்களுக்கு வாங்கி கொடுங்க. தானம் தர்மம் பண்ணுறது இந்த நாளில் ரொம்ப சிறப்பு. காகத்துக்கு சாதம் வைங்க அந்த நாளில். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.